வணக்கம். சேஷாத்ரி, உங்களோட லேபர் லா அட்வைசர், கார்ப்பரேட் ட்ரைனர், பாஸ்ட் ஐசி மெம்பர். திடீர்னு இபிஎஃப்ஓல ஒரு சேஞ்ச். என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா, நியூ எம்ப்ளாயியை ரிஜிஸ்டர் பண்ணும்போது எம்ப்ளாயர் ரிஜிஸ்டர் பண்ணுவார். அவரோட ஆதார் நம்பரை பேஸ் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் நடந்த யூஏஎன் வந்து ஜென்ரேட் ஆகும். இது வந்து வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு முறை. ஏப்ரல் மாசத்துல பார்த்தோம்னா ஒரு உமங் ஆப்லயும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சர்க்குலர் 30ஆம் தேதி வந்த சர்க்குலர்ல சடனா வந்து இந்த ஆப்ஷனை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு, ஒன்லி எம்ப்ளாயி மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சர்க்குலரும் வந்து. இதோட பின்னணி என்ன, இதுக்கு வரக்கூடிய ப்ராப்ளங்கள், இதனால வந்து கண்டிப்பா வந்து ஹெச்ஆர்ஸ்க்கு ஜென்ரேட் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும். அதுவும் ரிமோட்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயி, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதுக்கு சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தின வீடியோ தான் இது. இதை முழுமையா பாருங்க. அது இல்லாமல் ஒரு வீடியோ வந்து உமங் ஆப்ல எப்படி ஜென்ரேட் பண்றது தனியாக போடுறேன். அதை வச்சு நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு சர்க்குலேட் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அதை பற்றின தகவல்களையும் இதில் தெரிவிக்கிறேன். முழு வீடியோவும் பாருங்க. 30ஆம் தேதி ஒரு சர்க்குலர் ஒன்று வருது, 30th ஜூலை. அந்த சர்க்குலர்ல தான் 1 ஆகஸ்ட்ல இருந்து அலாட்மெண்ட், ஒரு யூஏஎன் அலாட்மெண்ட்டோ யூஏஎன் ஜென்ரேஷன், அதெல்லாம் வந்து ஆதார் பேஸ்டு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜி, FAT ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜி மூலமாக மட்டும்தான் நடக்கும். அந்த FAT டெக்னாலஜி மொபைலில் தான், ஆப்பில் தான் ஒர்க் ஆகும். அந்த ஆப் வந்து உமங் ஆப். அந்த உமங் ஆப்ன்றது நிறைய வேரியஸ் கவர்மெண்ட்டோட சர்வீசஸ்லாம் கொடுக்குறாங்க. அதில் PF, ESI அதெல்லாமும் இருக்குது. பேன், ஆதார் எல்லாமே அந்த நிறைய சர்வீசஸ் வந்து அந்த ஆப்பில் இருக்குது. அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய இபிஎஃப் அந்த ஒரு பகுதி மூலமாக மட்டும்தான் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த சர்க்குலர் சொல்றது. இந்த சர்க்குலர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சர்க்குலர் 8th ஏப்ரல் சர்க்குலர் வந்து ரெஃபர் பண்ணி தான் சொல்றாங்க. 8th ஏப்ரல் சர்க்குலர்ல வந்து இபிஎஃப் வந்து சர்க்குலர்ல உமங் ஆப்ல 3 விதமான ஃபெசிலிட்டி கொடுக்குறோம். என்ன ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து யூஏஎன் எனக்கு இல்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி நான் வரேன், வேலைக்கு வரேன் அப்படின்னா, அந்த மாதிரி இது வரைக்கும் யூஏஎன் ஜென்ரேட் பண்ணாதவங்க அவங்க என்ன பண்ணலாம்னா, யூஏஎன் வந்து தானே அலாட் பண்ணி அதை வந்து ஆக்டிவேஷன் பண்ண முடியும். அதாவது என்னோட யூஏஎன் நானே ஜென்ரேட் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணிக்க முடியும். யாருக்கெல்லாம் யூஏஎன் ஆல்ரெடி இருக்கு, எம்ப்ளாயர் ஜென்ரேட் பண்ணிட்டாரு, அவங்க ஆக்டிவேட்டே பண்ணாதவங்க இதன் மூலமா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். யூஏஎன் இருக்கு, ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் அந்த ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன், அதாவது நம்மளோட இமேஜை வந்து அதுல இன்னும் வந்து பதிவு பண்ணல அப்படிங்கிறவங்களும் இந்த ஆப்பை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த சர்க்குலர். எப்படி பண்ணணும்ன்றது ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்கு. இதை ரெஃபர் பண்ணி இதன்படி நீங்க என்ன பண்ணணும், இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள்ல 1 ஆகஸ்ட் 2025 இருந்து ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜி மூலமாக மட்டும்தான் யூஏஎன் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் 30ஆம் தேதி வந்த சர்க்குலர். இதுக்கு பின்னணியா இருக்கக்கூடியது பிரதான் மந்திரி விகசித் பாரத் ரோஸ்கார் யோஜனா. இது என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே வீடியோவும் நான் இந்த சேனல்லே போட்டிருக்கேன். ELI எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ், அதை வந்து எம்ப்ளாயி 2 பேருக்குமே கொடுக்குறா. அந்த எம்ப்ளாயருக்கு கொடுக்கறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, பேன் பேஸ்டு அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடப்படுது. ஆனால் அந்த எம்ப்ளாயிக்கு போகக்கூடிய இன்சென்டிவ் டைரக்டா எம்ப்ளாயிக்கு போகணும், யூஏஎன் மூலமா போகணும். யூஏஎன்ல இருக்கக்கூடிய ஆதார்ல இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது போகணும். அதுவும் நல்லா 15,000 ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாயின் பண்ணக்கூடிய எல்லா எம்ப்ளாய்க்கும் எந்த காலகட்டத்தில்னா 1 ஆகஸ்ட் 2025 இருந்து 31 ஜூலை 2027 வரை அந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே 15,000 ரூபாய் இன்சென்டிவ் கவர்மெண்ட் கொடுக்க போகுது. அப்போ அதை வந்து டைரக்டா போகணும், யூஏஎன் மூலமா போகணும். யூஏஎன்ல இருக்கக்கூடிய ஆதார், எந்த ஆதார் மூலமா வந்து யூஏஎன் ஜென்ரேட் ஆச்சோ அந்த ஆதார்ல அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது. அதனாலதான் இன்னும் ஆத்தென்டிகேட் பண்ணணும், ஆக்டிவேஷன் பண்ணணும்ன்றது பழசுல வந்து நிறைய சர்க்குலர்ஸ்லாம் வந்துருக்குது. அந்த சர்க்குலர்லாம் வந்து கூட பாத்தீங்கன்னா பழைய எம்ப்ளாய்க்கெல்லாம் கூட நீங்க ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்லி இருந்திருப்பா. இப்போ புதுசா வரவங்கள ஆக்டிவேட் பண்ணாதான் நம்ம என்ரோலே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த உமங் ஆப் கொடுத்துருக்கு. சரி, இதை எப்படி இப்போ பாத்தீங்கன்னா எம்ப்ளாயர் போர்ட்டல் அப்படின்றத நம்ம என்ரோல் பண்ணி அதுல போயிட்டு என்ரோல் பண்ணலான்னு போனா இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் ஒன்று வரும். என்ன மெசேஜ்னா, ஜென்ரேட் யூஏஎன் த்ரூ ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் வயா உமங் ஆப். யாரை தவிர அப்படின்னா இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ், நேபாள், பூட்டான், இந்த கண்ட்ரில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க்கர், இவங்களை தவிர
மீதி எல்லாருக்கும் நீங்க என்ன பண்ணணும், எஃப்ஏடி டெக்னாலஜி மூலமா உமங் ஆப்ல தான் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பாப்அப் மெசேஜ் சொல்றது. ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து ஆதார் தேவையில்லை, ஆதார் இல்லாமையே நம்ம ஜென்ரேட் பண்ணலான்றதுனால அதை வந்து விட்டுடுது. ஆதார் யார் யாருக்கெல்லாம் அவசியம், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சிட்டிசன்ஸுக்கும் யூஏஎன் ஜென்ரேட் பண்ணணும்னா ஆதார் முக்கியம். அதனால அவங்க எல்லாருக்கும் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜி மூலமாக மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிற இந்த பாப்அப் மெசேஜ். இதை ஓகேன்னு சொன்னீங்கன்னா உள்ளுக்குள்ளேயும் அதுதான் சொல்லும். மறுபடியும் சொல்லும்போது இன்டர்நேஷனல் ஒர்க்கர் தவிர இன்டர்நேஷனல் நேபாள் பூட்டானுக்கு மட்டும்தான் இதுல பண்ண முடியும், மீதி யாருக்கும் பண்ணாதீங்க அப்படின்றத நீங்க இன்னொரு மெசேஜும் அதுல சொல்லப்படும். இதே மாதிரி இருக்கும்போது எப்படி ஹெச்ஆர் என்னதான் பண்றது அப்படின்னு பார்த்தா பிரச்சனைகள் கண்டிப்பா பிரச்சனை இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியல. இப்போ எப்படி வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணலாம், ஒரு சுலபமான வழி என்னன்னு பார்த்தோம்னா உமங் ஆப்பை ஹெச்ஆரே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லா எம்ப்ளாயும் போய் இன்ஸ்டால் பண்ணி அவங்களுக்கு பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எம்ப்ளாயி ஜாயின் பண்ண வராரு இல்லையா, ஜாயின் பண்ண வரும்போதே உங்க மொபைல்லையே ஒரு ஆப் இருந்தா போதும், அதுல எத்தனை பேருக்கு வேணாலும் ஜென்ரேட் பண்ணலாம். என்ன வேணும்னா உங்களுக்கு தேவையானது அவரோட ஆதார் நம்பர் எப்படியும் ஜாயின் பண்ணும்போது கொடுக்குறாரு. ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் பக்கத்திலே தான் ஜாயின் தான் பண்ண போறாரு, அப்பவே உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த உமங் ஆப்ல அவரோட ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணி ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணா ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபி அவர்கிட்ட அப்பவே வாங்கி என்ட்ரு பண்ணா ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனையும் முடிச்சு யூஏஎன் ஜென்ரேட் ஆகி அவருக்கு எஸ்எம்எஸ் போயிடும். அந்த எஸ்எம்எஸ்ஸையோ இல்லை யூஏஎன் ஜென்ரேட் ஆன உடனே மறுபடியும் உமங் ஆப்லேயே போனீங்கன்னா யூஏஎன் கார்டை பிடிஎஃப் ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதை டவுன்லோட் பண்ணி நம்ம ரெக்கார்ட்ல வாங்கி வச்சுக்கணும். இதை வச்சு நம்ம வந்து டைரக்டா ஆல்ரெடி இந்த மாடியூல்ல இப்ப மெம்பர் மாடியூல்ல ஆல்ரெடி யூஏஎன் இருக்கிறவங்கள என்ரோல் பண்றதுல எந்தவித குழப்பமும் கிடையாது, எந்தவித மாற்றமும் கிடையாது. என்ன புதுசா நீங்க ஜென்ரேட் பண்ண முடியாது, எம்ப்ளாயர் போர்ட்டல்ல புதுசா யூஏஎன் ஜென்ரேட் பண்ண முடியாது, அவ்வளவுதான். யூஏஎன் இருக்கிறவங்கள தாராளமா ஆட் பண்ணலாம், அது மட்டும்தான் வழி. அப்போ யூஏஎன் புதுசா ஜாயின் பண்ணும் போதே அந்த எம்ப்ளாயிக்கு யூஏஎன் நம்மளே நம்ம மொபைல்ல ஆப்பை வச்சுட்டு அப்பவே ஜென்ரேட் பண்ணி என்ன பண்ணலாம், அப்போ யூஏஎன் கார்டை டவுன்லோட் பண்ணி அதை வச்சுட்டு நம்ம எம்ப்ளாயர் போர்ட்டல்ல ஆல்ரெடி யூஏஎன் எக்ஸிஸ்ட் அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு நம்ம அந்த எம்ப்ளாயியை என்ரோல் பண்ணலாம். டேட் ஆஃப் ஜாயினிங் மட்டும் என்டர் பண்ணா போதும். இது ஒரு வழி. இந்த பிரச்சனைக்கு இன்னொரு வழி, ரிமோட்ல இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவீங்க, நிறைய பல்கா இருக்காங்க, எல்லாரையும் கூப்பிட்டு நான் பண்ண முடியுமா அப்படின்ற பட்சத்துல இதை பத்தின ஒரு வீடியோ இப்போ போட்டிருக்கேன், அதையும் அதோட லிங்கையும் இதுலயே ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுங்க, அந்த வீடியோவை ஷேர் பண்ணா சுலபமா டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். எப்படி வந்து அந்த உமங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி வந்து ஓடிபி வரும், எப்படி வந்து நீங்க யூஏஎன் ஜென்ரேட் பண்ணணும், வந்த யூஏஎன் எப்ப வந்து ஹெச்ஆருக்கு கொடுங்கன்றது சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை சர்க்குலேட் பண்ணி எம்ப்ளாயி கிட்ட இருந்து யூஏஎன் கார்டை பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிட்டு நீங்க என்ரோல் பண்ணலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன் மூலமா இந்த பிரச்சனைக்கு ஒரு வித தீர்வு கிடைக்கும். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. சரி, இது மட்டும் தான் பிரச்சனையானா இல்ல. ஒரு எம்ப்ளாயி வந்து ஜாயின் பண்றாரு, சார் யூஏஎன்லாம் ஆல்ரெடி இருக்கு, ஆனா எனக்கு யூஏஎன்னே தெரியாது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்திருப்போம், எம்ப்ளாயர் போர்ட்டல்ல அவரோட தகவல்களை பதிவு செஞ்சா எம்ப்ளாயர் போர்ட்டலே சொல்றோம் இந்த ஆதாருக்கு இந்த யூஏஎன் லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லும். இப்ப சொல்லாது நமக்கு, ஏன்னா பண்ண முடியாது, புதுசா நம்ம ஜென்ரேட் பண்ண முடியாது. அந்த எம்ப்ளாயி வந்து என்ன பண்ண முடியாது, ஆல்ரெடி இருக்கிறதுனால அந்த உமங் ஆப்ல போய் அவர் இது பண்ணாருன்னா ஆல்ரெடி உனக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி லாஸ்ட் 4 டிஜிட் மட்டும் தான் காமிக்கும். யூஏஎன்னோட லாஸ்ட் 4 டிஜிட் தான் காமிக்குமே வழிய முழுசா இருக்கக்கூடிய யூஏஎன் அவருக்கு வராது. அப்போ முழுசா இருக்க யூஏஎன் அவருக்கும் வராது, அவருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, உங்களாலையும் இப்போ வந்து எம்ப்ளாயர் போர்ட்டல் பண்ண முடியாது. என்னதான் வழி, அப்போ பழைய யூஏஎன் எம்ப்ளாயிக்கே தெரியாத போது எப்படி நம்ம அந்த யூஏஎனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழினா, ஒண்ணு உமங் ஆப்ல லாகின் பண்ண முடியுதான்னு பாருங்க. லாகின் பண்ண முடிஞ்சா எஸ் பாசிபிள். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா நீங்க யூஏஎன் லாகினுக்கு போகலாம். யூஏஎன் லாகின்ல போயிட்டு அதுல பாத்தீங்கன்னா மெம்பர் லாகின் இருக்கு இல்லையா, மெம்பர் லாகின்ல போனீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் யூஏஎன் இருக்கும். அது கீழே நோ யுவர் யூஏஎன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நோ யுவர் யூஏஎன் இந்த ஆப்ஷன்ல என்ன பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே என்ன கேட்கணும்னா மொபைல் நம்பரை கேட்கும். அவர் பிஎஃப்ல கொடுத்துருக்க மொபைல் நம்பரோ ஆதார் லிங்க் மொபைல் நம்பரோ அதை என்டர் பண்ணிட்டு பிஎஃப்ல இருக்க மொபைல் நம்பர் தான் இங்க தேவை. அதே ஆதார்ல இருந்ததுன்னா ஓகே. ஆனா பிஎஃப்ல எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்காரோ கம்யூனிகேஷனுக்கு அந்த மொபைல் நம்பர் கேப்சாவை போட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா சென்ட் ஓடிபினா ஓடிபி வந்துடும். ஓடிபி என்ன பண்ணணும், ஓகேன்றதை ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த ஓடிபியை என்டர் பண்ணி பக்கத்துல இருக்க இன்னொரு கேப்சா வரும், அந்த கேப்சால என்டர் பண்ணிட்டு வேலிடேட் ஓடிபி அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணணும். இப்போ வேலிடேட் ஓடிபியை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து
ஓடிபி சக்சஸ்ஃபுல்லி வேலிடேட்டட் அப்படின்னு போட்டு அவங்க ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து 3 டேட்டா கேட்கும். ஒன்று வந்து நம்ம யூஏஎன் என்டர் பண்ணும்போது கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி நேம், அவரோட பேர் ஆஸ் பர் ஆதார் பக்கத்தில் வச்சுக்கணும். ஆதார் வச்சுட்டு ஆதார் பிரகாரம் அவரோட நேம், அவரோட டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர் கீழே கேப்சா, இது வரைக்கும் என்டர் பண்ணீங்கன்னா போதும். பேன் வச்சும் கண்டுபிடிக்கலாம், மெம்பர் ஐடி வச்சு, அவருக்கு தான் மெம்பர் ஐடியே இருக்காது. பேன் வச்சு ஒரு சிலர் பேன் லிங்க் பண்ணியிருந்தா அதை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். அது இல்லாத ஆதார் கண்டிப்பா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஆதாரை எடுத்துக்கோங்க. ஆதார்ல இருக்க மாதிரி பேரு, டேட் ஆஃப் பர்த், அவருடைய ஆதார் நம்பர், கேப்சா, இதை இது பண்ணி ஷோ யூஏஎன் அப்படின்னு பிரஸ் பண்ணா இந்த ஆதார்ல லிங்கா இருக்கக்கூடிய யூஏஎன் நம்பரை இது காமிக்கும். யூஏஎன் நம்பர் எத்தனை இருக்கோ அத்தனை எல்லா நம்பரையும் காமிச்சிடும். 1க்கு மேல இருந்தா அதையும் காமிக்கும். அந்த யூஏஎன் வச்சுட்டு நம்ம மறுபடியும் எம்ப்ளாயர் போர்ட்டல்ல மெம்பர் லாகின்ல போயிட்டு அதுல ஆல்ரெடி யூஏஎன் இருக்கு அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்க அவரை என்ரோல் பண்ணிக்கலாம். இன்னொரு வழி ஏற்கனவே சொன்னதுதான், அந்த மொபைல் நம்பரை ஏற்கனவே கொடுத்துருக்கிறதுனால இந்த உமங் ஆப்லயே போயிட்டு அந்த வந்து உள்ள போனோம்னா என்ட்ரி ஆயிட்டோம்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், அதுல வந்து டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல அவருடைய யூஏஎன் கார்டு டவுன்லோட் ஆகும். இது கொஞ்சம் ரிமோட் சான்ஸ் தான், அவருக்கே தெரியல எந்த நம்பர் கொடுத்தாரு, அந்த குழப்பங்கள்லாம் இருக்கும். ஆனா முதல் ஆப்ஷன்ல கண்டிப்பா உங்களால யூஏஎன் நம்பரை கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த மெத்தட்ல தான் நம்ம இதை சால்வ் பண்ணி ஆகணும். அடுத்ததா வந்து எக்ஸ்க்ளூடட் எம்ப்ளாயி. இப்போ புதுசா ஜாயின் பண்ணக்கூடிய எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூடட் எம்ப்ளாயின்னு எப்போ சொல்லுவோம், அவரோட 15,000க்கு மேல சம்பளம் இருக்கு, இது வரைக்கும் யூஏஎன் ஜென்ரேட் பண்ணல அப்படிங்கிறவர் எக்ஸ்க்ளூடட் எம்ப்ளாயி. அந்த எம்ப்ளாயி வரும்போது நீங்க இப்ப எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு நினைச்சாலும் அவருக்கு 15,000 ரூபாய் இன்சென்டிவ் வருது, அதனால எக்ஸ்க்ளூஷனுக்கு போவாரான்னு தெரியாது. அதை கொஞ்சம் கருத்துல வச்சுட்டு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணும்போது இதே மாதிரி இன்சென்டிவ் இருக்கு, உங்களை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாமான்னு கேட்டு வாலண்டரியா அவருக்கு பிஎஃப் கவரேஜ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. பண்ணலைன்னா எக்ஸ்க்ளூடட் எம்ப்ளாயியை இசிஆர்ல கண்டிப்பா ஷோ பண்ணுங்க, மறந்துடாதீங்க. இசிஆர்ல எக்ஸ்க்ளூடட் எம்ப்ளாயி கம்பல்சரி ஷோ பண்ணணும். அதையும் இந்த மாதிரி இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த மாற்றங்களுக்கு கருத்துல வச்சுக்கோங்க. உங்களோட உமங் ஆப்ல எப்படி வந்து யூஏஎன் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ தமிழ், இங்கிலீஷ், அது இல்லாம வந்து தெலுங்கு, ஹிந்தி இந்த மொழிகள்ல கொடுக்குறேன். அதை வந்து உங்க எம்ப்ளாய்க்கு சர்க்குலேட் பண்ணி அதன் மூலமா நீங்க என்ன பண்ணுங்கன்னா அதை வச்சுட்டு யூஏஎன் ஜென்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மேலும் ஒரு சில தகவல்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.